பப்பாளி, நீ பெருசாயிட்ட. இப்போ ரொம்ப சீக்கிரமா நீ கீழே விழ போற. ஆமா, நான் கீழே விழ போறேன். காட்டு விலங்குக்கு தெரியாம இருக்கணும் நான் மந்திர பப்பாளின்னு. பேராசை இருக்கிற விலங்கு ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு போச்சுன்னா அது என்னென்ன கேட்கும்னே தெரியல. அட, நீ பேசவே பேசாத. அப்படி பண்றதுனால எந்த விலங்குக்கும் உன்னோட உண்மையை பத்தி தெரியவே தெரியாது. இந்த ஐடியா நல்லா இருக்கு. அடவா, இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருச்சு. அத பார்த்த மீட்டு கீழே இறங்கி வருது. பப்பாளிய பார்த்த உடனே 2-3 கடி கடிச்சு அது சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஆஹா, எவ்வளவு ருசியான ஒரு பப்பாளி பழம். ரொம்ப ருசியா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கிடைச்சா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குமே. அது அப்படி சொன்ன உடனே பப்பாளி ஜொலிக்க ஆரம்பிச்சது. அத பார்த்து மீட்டுக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அது முன்னாடி ஒரு தண்ணி நிறைஞ்ச பானை வந்துடுச்சு. அட, என்னடா இது அதிசயம். நான் கேட்டதும் பப்பாளி பழம் மின்னுச்சு, அதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சு. ஐயா, இது மந்திர பப்பாளி பழமா? நீ சரியா சொன்ன. அடேங்கப்பா, நீ பேசுற? ஆமா மீட்டு, நான் மந்திர பப்பாளி. யாராச்சும் என்ன ஒரு பைட் சாப்பிட்டு அவங்க ஆசையை கேட்டா அவங்க விஷ நான் நிறைவேற்றுவேன். ஓஹோ, அப்படியா? அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்த உன்கிட்ட ஒண்ணுமே மிச்சமாகாத. அப்ப என்ன பண்ணுவ? ஒருத்தரோட 3 ஆசைகள் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா நான் மறுபடியும் முழுசா வளர்ந்துருவேன். அதுக்கப்புறம் அவங்களோட அடிமையா நான் இருக்க மாட்டேன். சரி சரி, என்னோட 2வது ஆசை, நீ காட்டுல பிறந்து எங்க வேணாலும் போகலாம். அது அப்படி சொன்ன உடனே பப்பாளி பறக்க ஆரம்பிக்குது. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மிட்டு. இனிமே நான் உன் கூடவே இருப்பேன். அணில இருந்தவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க. அணில இருந்த மிட்டு அந்த காட்டுல இருக்கிற எல்லா ஜந்துகளுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். எந்த ஜந்து என்ன கேக்குதோ அது கொண்டு வந்து அந்த ஜந்துக்கு அது கொடுக்கும். இந்த விஷயம் காட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இதே மாதிரி மீட்டு பூனைக்கு கூட இந்த விஷயம் தெரிய வருது. இந்த குறும்பு பிடிச்ச பூனை என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மீட்டு கிட்ட போகுது. ஐயோ, எனக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்க. மீட்டு, எங்கடா இருக்கு நீ? என்னாச்சு நீக்கு? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க நீ? மீட்டு, எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிச்சுக்கிட்டே இருக்கு. நீ இப்பவே போய் அந்த கருப்பு மலையோட அந்த பூவை பறிச்சுக்கிட்டு வரியா? அதுல எல்லா வலியும் சீக்கிரமா நீங்கி போயிடும். அது அப்படி துடிக்கிறத பார்த்து மீட்டுக்கு ரொம்பவே பாவமா இருந்தது. நீ இங்கேயே இரு நண்பா, இப்பவே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மீட்டு அது வீட்டுக்குள்ள போயிடுது. குறும்பு பிடிச்ச பூனை கூட என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பின்னாடியே போகுது. மீட்டு பப்பாளிய ஒரு வாய் சாப்பிட்டு இப்படின்னு சொல்லுது. மந்திர பப்பாளியே, கருப்பு மலையில வர அந்த நீல பூ இப்போ எனக்கு வேணும். அப்படி சொன்ன உடனே பப்பாளி ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது முன்னாடி அந்த பூக்கள் கூட வந்துடுது. அந்த பூனை உள்ள வந்துடுது. அட மீக்கு, இங்க என்ன பண்ற? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அது சீக்கிரமா போய் அந்த பப்பாளிய சாப்பிட்டு இப்படின்னு சொல்லுது. ஏய் மந்திர பப்பாளி, இப்ப நான் சொல்றது மட்டும்தான் நீ பண்ணணும். என் கூட இப்பவே என் வீட்டுக்கு வா. அப்படி சொன்ன உடனே பப்பாளி ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் காத்துல பறக்குது. மீக்கு, நீ பண்றது சரியில்லை. பப்பாளி நண்பா, இவன் கூட நீ போகாத. இவ என்ன ஒரு பைட் சாப்பிட்டு அவனோட ஆசையை கேட்டிருக்கா. நான் அவனோட ஆசைய நிறைவேற்றியே தீரணும். மீட்டு, யாருக்காச்சும் ஏதாச்சும் நீ சொன்ன இந்த பப்பாளியை நான் முடிச்சு கட்டுருவேன். அப்புறம் மீக்கு பூனை கூட அங்க இருந்து போகுது.
அப்புறம் அந்த பப்பாளி கூட சோகமா அந்த பூனை பின்னாடியே போகுது. இந்த மீக்கு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே. ஏய் மந்திர பப்பாளி, இன்னைக்கு பாலு வேட்டையாடின வேட்டைய அங்கிருந்து மறைச்சு இப்பவே என் முன்னாடி எடுத்துட்டு வா. அப்படி சொன்ன உடனே பப்பாளி ஜொலிக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெஷ்ஷான வேட்டை கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அது வேட்டையாடின அந்த விலங்க சாப்பிடறதுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த விலங்கு அங்க இருந்து மாயமாகிடுது. இப்போ அது மீட்டு பூனைக்கு முன்னாடி இருக்கு. அடேங்கப்பா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மாமிசம் அப்படின்னு சொல்லி பூனை அதை சாப்பிட ஆரம்பிக்குது. மறுநாள் மீக்கு இப்படி சொல்லுது. ஏய் மந்திர பப்பாளி, இன்னைக்கு பகிரா வேட்டையாடின அந்த சாப்பாடு என் முன்னாடி வரணும். அது அப்படி சொன்ன உடனே பகீரா அத குகையில வச்சிருக்க மாம்சம் மாயமாயிடுச்சு. இது எப்படி சாத்தியம்? என்னோட வேட்டை எங்க போச்சு? வாவ், இந்த மாமிசம் நேத்தோட ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அது அந்த மாமிசத்தை சாப்பிட ஆரம்பிக்குது. இன்னைக்கு அந்த பூனை என்ன யோசிக்குதுன்னா, இன்னைக்கு சிங்கராஜ வேட்டையாடின அந்த மாமிசத்தை நான் சாப்பிடணும் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதே விஷயத்த பபிதா கிட்ட சொல்லுது. ஷேர்கான் அன்னைக்கு ஒரு எருமை மாட வேட்டையாடி இருப்பான். அது அவனோட குகையில வச்சிருப்பான். அது கூட சடனா மாயமாகிடுது. மீட்டு முன்னாடி போய் சேருது. ஷேர்கானோட உணவு யாரோ திருடிட்டாங்கன்றது விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது. அன்னைக்கு சாயந்தரம் எல்லா ஜந்துகளும் சபைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஷேர்கான் சொல்லிருப்பாரு. ஆஹா, ரொம்ப ருசியா இருக்கு. சிங்கராஜாவோட வேட்டை ரொம்ப பெருசா இருக்கு. இதை வச்சு ரொம்ப நாட்களுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அது நல்லா தூங்கிடுது. சாயந்தரம் அது எழுந்து பார்த்த உடனே அந்த இடத்துக்கு மீட்டு வந்திருக்கும். மீட்டு, நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்க? நான் என்னோட நண்பர் பப்பாளிய மீட் பண்ணதான் வந்தேன். இப்போது எந்து நீங்க வந்து இதை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, சரியா? ஏ மந்திர பப்பாளி, இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனை ஏற்பாடு பண்ண. நீக்கு போனியே, உன்னுடைய 3 ஆசைகள் நிறைவேற்றப்பட்டிருக்க. இனிமே நீ எனக்கு கட்டளை இட முடியாது. நீ பொய் சொல்ற. மீட்டுவுக்கு நிறைய ஆசையை நீ நிறைவேற்றிருக்க, எனக்கு மட்டும் எதுக்கு 3? மீட்டு ஒரு நல்ல கிளி. அவ எப்பவுமே மக்களோட சந்தோஷத்தை விரும்புவா. அதனால அவ கேக்குற எல்லா ஆசையும் நான் நிறைவேற்றினேன். ஆனா நீ ஒரு பேராசக்காரன். நீ என்ன திருடிட்ட. அதுக்கு தகுந்த தண்டனைய நான் உனக்கு இப்ப கொடுக்க போறேன். வா மீட்டு, சபைக்கு நேரமாச்சு அப்படின்னு சொல்லி பப்பாளி மற்றும் மீட்டு காத்துல பறந்து போறாங்க. அப்புறம் மீட்டு ஆகி அந்த குட்டி பூனை அவங்கள நிறுத்துறதுக்காக அவங்க பின்னாடியே ஓடுது. சபையும் ஆரம்பிச்சிடுச்சு. எல்லா ஜந்துகளும் ஷேர்கான் முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னோட சாப்பாடும் திருடப்பட்டிருக்கு. இப்படி திருடிக்கிட்டே இருக்கிறது யாரு? யாருக்குமே தெரியாம திருடிக்கிட்டே இருக்கா? மீட்டு மற்றும் பப்பாளியும் அங்க வந்துடுறாங்க. அதே நேரத்துல அந்த குட்டி பூனை கூட அங்க வந்துருது. சிங்கராஜா, நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். அட, ஒரு பப்பாளி எப்படி பேசுது? சிங்கராஜா, நான் ஒரு மந்திர பப்பாளி. இன்னைக்கு வரைக்கும் காட்டுல நடந்த எல்லா திருட்டுமே இந்த மீக்குதான் என் கையால பண்ண வச்சுக்கிட்டே இருந்தா. உனக்கு எவ்வளோ தைரியம் பூனையே? இல்ல சிங்கராஜா, இவன் பொய் சொல்றான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா எல்லாருமே இவங்க வீட்டுக்கு போங்க. அதை கேட்டு எல்லா ஜந்துகளும் அதோட வீட்டுக்கு போகுது. அங்க ஷேர்கான் பாக்குறாரு. அவரு கஷ்டப்பட்டு வேட்டையாடின அந்த விலங்கோட மாமிசம் அதோட வீட்டுல இருந்தது. இன்னிலிருந்து 20 நாட்களுக்கு கருப்பு குகைக்குள்ள கைதியா இருக்கணும். ஷேர்கான் மீக்கு பூனைக்கு தண்டனை கொடுத்து
பப்பாளிக்கு இப்படி சொல்றாரு. பப்பாளியே, இப்போ நீ எங்க போவ? மறுபடியும் பேராசை இருக்கிறவங்க கிட்ட நீ போனா மறுபடியும் உன்னை கெட்ட காரியத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நான் மீட்டு கூடவே இருக்கேன், அதான் ரொம்ப நல்லது. எப்பவுமே இவன் கூடயே நான் இருப்பேன். அதை கேட்டு மிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். சரி வா பப்பாளி, வா எங்க வீட்டுக்கு போகலாம். பப்பாளி மீட்டு கூட அதோட வீட்டுக்கு போயிடுது. அப்புறம் அன்னில இருந்து பப்பாளி மீட்டு கூடவே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தது.